உங்க கொஸ்டின் என்னது ப்ரோ? என்னோட கொஸ்டின் வந்து ஜீசஸ் பின்பற்றது கிறிஸ்துவர்கள் பின்பற்றது இல்லை. ப்ரோ உங்க ஆடியோ கொஞ்சம் இதுவா இல்லை, ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. சவுண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப கேக்குதா ப்ரோ? சூப்பர் ப்ரோ, இப்போ கேட்குது. இப்போ கேளுங்க. ஜீசஸ் வந்து ஃபாஸ்டிங் பண்ணாரு. சரி, ஓகே ப்ரோ. ஆனா கிறிஸ்தவர்கள் வந்து அதை பின்பற்றது இல்லை. பில் பண்ணுறது இல்லைன்னா ஃபாலோ பண்ணுறது இல்லையா? ஃபாலோ பண்றது இல்லை. ம். ஜீசஸ் வந்து 40 days வந்து ஃபாஸ்ட் பண்ணாரு. அப்படி யார் பண்ண முடியும்? இப்போ யார் பண்ணுறா அப்படி? 40 days. ம் 40 days. அதான் 40 days. அவர் 40 days கண்டினியூஸாக ஃபாஸ்ட் பண்ணாரு. அப்படி யார் பண்ணுறா இப்போ? இஸ்லாம்ல 30 days ஃபாஸ்டிங் பண்றது கட்டாய கடமை. நீங்கள் லஞ்ச் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணுறீங்க, அது ஃபாஸ்டிங் இல்லை ப்ரோ. புரியுதா? ஜீசஸ் பண்ண ஃபாஸ்டிங் வந்து 40 days-உமே சாப்பிடாம பண்ணது. நீங்கள் காலையில் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. ஜீசஸ் பண்ண ஃபாஸ்டிங் கிடையாது அது. அப்போது நீங்கள் கரெக்டாக ஜீசஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 40 days-உமே ஃபாஸ்டிங் இருக்கணுமே ப்ரோ, சாப்பிடாம. அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள்? அங்க வருஷத்துல வந்து 35 days பண்ணுவோம். நான் டேஸை கேட்கல. ஜீசஸ் வந்து கண்டினியூஸாக 40 days ஃபாஸ்ட் பண்ணார். நீங்கள் அவர் டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 40 days கண்டினியூஸாக ஃபாஸ்ட் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் 30 சொல்கிற days மாதிரி பார்த்தோம்னா லென்டேஸில் பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸுமே 40 days வந்து ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் லென்டேஸில் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க 40 days-க்கு. அது வந்து ரிமெம்பரன்ஸ்க்காக கிரைஸ்ட் ஃபாஸ்டிங் இருந்தது வச்சு. ஓகே, அது பேஸ்டாக வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரிஜினலாக கிரைஸ்டோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் 40 days-மே சாப்பிடாம இருக்கணும். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லையே ப்ரோ. நீங்கள் ரம்ஜானில் அப்படி இருக்க மாட்டீங்க, ஃபாஸ்ட் பண்ண மாட்டீங்களே. லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது பேர் ஃபாஸ்டிங் இல்லையே. அது எப்படி ஃபாஸ்டிங் வரும்? மார்னிங் நீங்கள் ப்ரோ சன்செட் ஆகும்போது தான் திறப்போம். மார்னிங் காலையில் சாப்பிட்றீங்க, சாயந்தரம் சாப்பிட்றீங்க, மதியம் மட்டும் சாப்பிடல, அது பேர் ஃபாஸ்டிங்கா? நீங்கள் வச்சுக்கோங்க, அது ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஜீசஸ் பண்ண ஃபாஸ்டிங்கா நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க? அவர் சொல்லி கொடுத்த அவர் ஃபாஸ்டிங் பண்ண மாதிரியே நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க. குறிப்பு இருக்கா? என்ன குறிப்பு? ஜீசஸ் வந்து 40 days வந்து சாப்பிடாம இது பண்ணதானே? இருக்கு. எலியாவும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு, மோசஸும் பண்ணியிருக்காரு. மோசஸ் காட்டவா? சரி, இப்போ காட்டிட்டா என்ன ப்ரோ? அதுக்கேற்ற மாதிரி சரி, நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் வைங்க. டோட்டலாக ஒரு 3 to 4 அது மாதிரி வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் வந்து. ஃபஸ்ட்டு இது இன்னும் 3 நாள் கேள்வி என்னன்னு கேள்வின்னு மட்டும் சொல்லுங்கள். ப்ரோ அவர்களுக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. சர்க்கம்சைஸ் பண்ணாங்க. ஆனா வந்து கிறிஸ்தவர்கள் இதை ஃபாலோ பண்றது இல்லை. சரி, ஓகே. சர்க்கம்சைஷன் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு? சுத்தமாக இருக்க. யார் சொன்னா? அதுதான் உண்மை. பண்ணா க்ளீனா? அது உண்மை. நீங்க எப்படி ப்ரோ சொல்லுவீங்க?
அதுக்கும் வசனம் எடுத்து வச்சிருவோமா? சர்க்கம்சைஸ் வந்து எதுக்காக தேவன் கொடுத்தார் அப்படிங்கிறதையும். சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. போர்க்க சாப்பிடக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பைபிள்ல. சரி, ஓகே. கிறிஸ்டியன்ஸ் வந்து போர்க் சாப்பிட்றாங்களா? சில பேர் சாப்பிடுறாங்க ப்ரோ. சரி ப்ரோ, ஜீசஸ் வந்து வெஸ்டர்ன் சைடுல கேமல் எல்லாம், சாப்பிட மாட்டாரு. வெஸ்டர்ன் சைடு. அதான் ப்ரோ, இப்போ நீங்க ஜீசஸை தானே ஃபாலோ பண்றீங்க, புரியல. கரெக்டா? நீங்க ஜீசஸை தானே ஃபாலோ பண்றீங்க, ம் அவரோட டீச்சிங்ஸை. ஜீசஸோட டீச்சிங்ஸில் பார்த்தோம்னா கேமல் வந்து சாப்பிடக்கூடாது. கேமல் மீட் வந்து ஒட்டக்கறி சாப்பிடக்கூடாது. கோஷர் ஃபுட்டில் அது அலோடே கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஹராம், அது ஹலாலே கிடையாது. இப்போ முஸ்லீம் சாப்பிட்றாங்களே, அப்போ அவங்க வந்து ஜீசஸோட அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ நான் கேமல் வந்து கோஷர் ஃபுட் இல்லைங்கிறதுக்கு எனக்கு வேர்சஸ் இருக்குது பைபிளில். இப்போது நீங்கள் கேட்ட மூணுலேயுமே பார்த்தோம்னா எதுவுமே எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணல ஜீசஸ் சொன்னதை. நீங்கள் 8th டேவா சர்க்கம்சைஸ் பண்ணுறீங்க முஸ்லீம்ஸ் எல்லாரும்? குழந்தையா இருந்து 8வது டேவா சர்க்கம்சைஸ் பண்ணுறீங்க? 8th டேஸ்ன்னு இல்ல, ஆனா சுன்னத் பண்ணுவோம். சுன்னத் 3 ப்ரோ, வயசு சுன்னத் பிறந்த உடனே ப்ரோ. பண்ணுவாங்க, ஒரு குழந்தை நிமிஷம். பிறந்த உடனே பண்ணுவாங்க. இப்போ ஃபைமோசிஸ் இருந்தாலும் சுன்னத் பண்ணுவாங்க. எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் சுன்னத் பண்ணுவாங்க. அதுக்குன்னு எல்லாரும் முஸ்லீம்ஸ்னு ஆகிட முடியாது. நான் கேட்குறது, நீங்கள் ஜீசஸோட டீச்சிங்ஸை ஃபாலோ எல்லாரும் பண்ணுறீங்களா? பண்ணிதான் ப்ரோ ஆகணும். பண்ணி சுன்னத் தான் பண்ணிதான் ஆகணும் ப்ரோ. ஆகணும். சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிறது அவர் பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்கிறீங்களே தவிர அவர் டீச்சிங்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் 8th டே தான் சர்க்கம்சைஸ் பண்ணணும். 8th டேக்கு அப்புறம் சர்க்கம்சைஸ் பண்ணுறது லாவே கிடையாது. அது என்ன லா எனக்கு புரியலையே. இப்போ நீங்கள் 8th டே நீங்க வந்து நம்ம சொல்றது முஸ்லீம்ஸ் பார்த்தோம்னா கரெக்டா. 8th டே வந்து 8வது நாள் வந்து பண்ணிதான் சர்க்கம்சைஸ் ஆகணும்னு பண்ணணும். சொல்றீங்க. ஆமாம் ஆமாம், அதான் லா. அது அதாவது கட்டாயமா நீங்கள் சொல்கிற குறிப்பு மாதிரி இருக்கா? 8வது நாள்ல பண்ணிதான் ஆகணும். 8வது நாளில் தான் பண்ணணும். அதுக்கும் வசனம் இருக்குது, நான் காட்டுறேன். அடுத்த கேள்வி கேளுங்க. இப்போ ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணால் எல்லாத்துக்கும் வசனத்தை நான் ஆமா. காட்டுறேன். அடுத்த அப்புறம் கேள்வி. நீங்க வந்து ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ்க்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் அவருக்கு கிரைஸ்ட் சாந்தி லார்டன் சேவியர். உண்டாகட்டும். உம், நீங்க எப்படி அவரை பாக்குறீங்க? லார்டை வந்து லார்டா தான் பார்க்க முடியும். இது என்ன கேள்வி? இப்படி காடா பாக்குறீங்களா, இல்ல சன் ஆஃப் காடா பாக்குறீங்களா? அத மாதிரி கேக்குறேன். காடு தான். காட், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், த வேர்ட், சேவியர், யாவே. இன்னொரு கேள்வி ப்ரோ. ஓகே ப்ரோ, 5 கேள்வி தான். ஓகேயா? நீங்கள் கேட்டோம்னா கேட்டுக்கிட்டே போவீங்க. 5 கேள்வி தான். ஃபர்ஸ்ட் சரி, வந்து என்னது? நீங்க ஆஸ்க் பண்ணுறது. ஓகேயா? செகண்ட் என்ன கேட்டீங்க? சர்க்கம்சைஸ். தேர்டு வந்து போர்க்கு. ஃபோர்த்து பார்த்தோம்னா இப்போ இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? ஏன் எப்படி பார்க்குறீங்க, காடாவா சன் ஆஃப் காடாவா அப்படின்னு. இன்னும் 5வது கேள்வி மட்டும் ஒன்று சொல்லுங்க. 5வது கேள்வி. ஜோ ப்ரோ கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஓகே. கேக்குதா இப்போ? கேக்குதா ப்ரோ? கேக்குதா? சொல்லுங்க கேக்குது. கேளுங்க. லாஸ்ட் क्वेश्चन கேளுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் சொன்னார், ஒரே கடவுளை வணங்க வேண்டும் சொன்னார். ஆமா ஆமா, கரெக்ட், சூப்பர். ஆமா ப்ரோ, கடவுளுக்கு உருவம் இல்லை. நாங்களும் ஒரே கடவுளுக்கு மனித உருவம் இல்லை. மனித உருவம் இல்லைன்னு யார் சொன்னா? பைபிளே மென்ஷன் காட்டுங்க. பண்ணியிருக்கேன். மென்ஷன் வசனத்தை காட்டுங்க. இது வந்து நீங்க வந்து கடவுள் மனிதன் தான் கடவுள் கடவுளாக மனிதன் முடியாதுன்னு வசனம் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். கடவுள் தான் மனிதனாக கடவுள் முடியாதுன்னு வசனம் மனிதன் இருக்கு தவிர கடவுள் வந்து மனுஷனாக முடியாதுன்னு வசனம் கிடையாது. அதுவே மாரல் வேல்யூஸை தான் குறிக்கும். கடவுள் அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, கடவுள் வந்து பொய் சொல்ல மாட்டார், மனுஷங்க பண்ணுறது பண்ண மாட்டார், அந்த மாதிரி தான் இருக்குமே. லிட்டரல் மீனிங் அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் பார்த்தோம்னா அந்த அந்த சாப்டர் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்ரஹாம்கிட்ட வந்து யாவே வந்து அப்பியர் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஷாலோ ரீடிங் பிரதர். சர்ஃபேஸ் லெவலில் ரீட் சும்மா சர்ஃபேஸ் லெவலில் ரீட் பண்ணிட்டு நம்மளா புரிஞ்சுக்கிறது இல்லை. கான்டெக்ட் எதுவுமே தெரியாமல், இந்த ஹீப்ரூ நேரட்டிவ் ஸ்டைல் என்னன்னே தெரியாமல், ஆக்சுவலாக அதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாமல் சும்மா மொட்டையாக ரீட் பண்ணால் தெரியுமில்ல, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஓகே, ஒரு 5 கேள்வி கேட்டிங்களா கரெக்டாக? இன்னும் ஒரு கேள்வி இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டிங்கு, அடுத்து என்னது சர்க்கம்சேஷன், போர்க்கு, அப்புறம் காடை வந்து எப்படி பார்க்குறீங்க, அடுத்து பார்த்தோம்னா கடவுள் வந்து மனுஷனாக முடியாது.
இதானே அது ப்ரோ? எனக்கு நான் வந்து சும்மா கேட்டேன். ஆனா கிறிஸ்துவர்கள் வந்து காடு ம். யாவையும் ஜீசஸும் ஜீசஸ் தான் சொல்றாங்க. அல்லாஹ் ம். ம். ஜீசஸ் தான் சொல்றாங்க. ம். ம். சொல்றாங்கல்ல, ஆனா அதான் உண்மை. சில சகோதரர்கள் வந்து சன் ஆஃப் காடுன்னு சொல்றாங்க. சன் ஆஃப் காட்னாலும் பிரதர், நீங்க ஃபர்ஸ்ட் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜீஸ் கல்ச்சர் தெரியுமா ப்ரோ? என்ன bro? அதாவது யூத கலாச்சாரம் தெரியுமா? யூத கலாச்சாரம் ம். தெரியும், சில பாதி தெரியும். அது தெரியும்னா எந்தெந்த மாதிரி தெரியும்? இப்போ மை ஃபாதருக்கும் ஆர் ஃபாதருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா ஜீஸ் கல்ச்சர்ல? மை ஃபாதர் மை ஃபாதருக்கும் ஆர் ஃபாதர். ஃபார் ஃபாதர். இந்த ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அதாவது என்ன ப்ரோ கேக்குறாருன்னா நீங்க ப்ரோ, நீங்க ஒரு நிமிஷம் மை கேட்டுட்டே இருங்க. ஃபாதருக்கும் அவர் ஃபாதருக்கும் ஜூயிஷ் கல்ச்சர்ல என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறாரு. கேக்குதுங்களா? அவர் மை ஃபாதருக்கும் அவர் ஃபாதருக்கும் ம் மை ஃபாதர்னா என்னுடைய தந்தை, ஓகே. அவர் ஃபாதர்னா எல்லாருக்கும் தந்தை. இதான் ப்ரோ, அது உங்க யூத கலாச்சாரம் தெரியும்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன மீனிங்னு கேட்குறேன். நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல. மை ஃபாதர்னா என்னோட தந்தை, ஆர் ஃபாதர்னா நம்முடைய தந்தை, அந்த மாதிரி கேட்கல. இதில் வந்து மை ஃபாதர்னு சொல்லுவாங்களா, ஆர் ஃபாதர்னு சொல்லுவாங்களா? மை ஃபாதர்னு சொன்னால் என்ன மாதிரியான மீனிங்கு, ஆர் ஃபாதர்னா என்ன மாதிரியான மீனிங்னு கேட்குறேன். ப்ரோ கேள்வி புரிஞ்சுச்சா ப்ரோ? மை ஃபாதர் அவர் ஃபாதர். ஆமாம் ஆமாம். மை ஃபாதர்னா சரி, உங்களோட கருத்து சொல்லுங்க. என் கருத்து நான் சொல்கிறேன் ப்ரோ, அது என்னோட கருத்து கிடையாது. அதான் ஆக்சுவலான கல்ச்சரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டது வந்து, நீங்கள் சொன்னீங்களா சன் ஆஃப் காட் நம்புறீங்களா இல்லை காடா நம்புறீங்களா அப்படின்னு. உங்களுக்கு இப்போ யூத கலாச்சாரத்தோட அடிப்படையே தெரிலனா என்ன மாதிரியான மீனிங் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல. அது காட்னா என்ன, சன் ஆஃப் காட்னா என்ன அப்படிங்கிறது எப்படி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அது உங்கள் கருத்து தான் ஆக்சுவலாக. அது எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வந்து யூத கலாச்சாரம் தெரியும் சொன்னதுக்கு சேம், ஒரே கடவுளை வணங்குவார்கள். அது யூத கலாச்சாரம் இல்லை ப்ரோ, அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது. அது வந்து மோனோதிசம் தான் அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்களும் மோனோதிசம் தான் ஃபாலோ பண்ணுறோம். ட்ரைத்திசத்துக்கும் ட்ரினிட்டிக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. ட்ரைத்திசம்னா 3 கடவுள்கள், ட்ரினிட்டின்னு பார்த்தோம்னா ஒரே பீயிங்கு 3 டிஸ்டிங் பர்சன்ஸ். இதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து 3 காட்ஸு இது இது இந்த மாதிரி சொல்கிறது வந்து உங்களுக்கான புரிதல் இல்லைங்கிறதே இது தவிர 3 காட்ஸ் ஒர்ஷிப் பண்ணுறோம்னு எங்கள் பைபிளே மென்ஷன் ஆகலை. இது வரைக்கும் நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி, கிறிஸ்டியன்ஸ் வந்து 3 காடை ஒர்ஷிப் பண்ணாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எந்த அடிப்படையில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஈவன் குரான்லேயே பார்த்தோம்னாலும் ப்ராஃபட் வந்து ட்ரினிட்டின்னு மென்ஷன் பண்ணும்பொழுது ஜீசஸ்ட்டை வந்து அல்லாவையும் ஜீசஸையும் மேரியவும் வச்சு அதை தான் ட்ரினிட்டின்னு உங்கள் குரான்லேயே இருக்கே தவிர ஹோலி ஸ்பிரிட்டை தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து 3ஆவதாக ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்னு உங்கள் பைபிள் எதுலையும் இருக்குது, உங்கள் குரானில் எதுலையும் இருக்கா? எதுவும் வசனம் இருக்கா சூராஸில் எதுவும்? அப்படி அந்த ட்ரினிட்டியே அவருக்கு புரியலை. அப்போ புரியாதப்போ அவர் எப்படி அதை கிளைம் பண்ண முடியும் நான் கேட்குறேன். இப்போ யூத கலாச்சாரத்தில் கேட்கும்போது நீங்கள் யூத கலாச்சாரம் மோனோதிசம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜீசஸ் வந்து ஒரே தேவனை தான் ஃபாலோ பண்ண ஒரே தேவனை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான அந்த கான்டெக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அந்த கொயின் கிரீக்லையும் சரி, ஹீப்ரூலையும் சரி. இப்போ நீங்கள் குரான் வந்து அரபிக்கில் ரீட் பண்ணுறீங்களா, அதுக்கான ஆக்சுவல் மீனிங் இப்போது மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா துவா செய்கிறதும் சரி எல்லாமே அரபிக்கில் பண்ணுறீங்க. தமிழ் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஆனால் காமனாக பார்த்தோம்னா எல்லோரும் அரபிக்கில் தான் பண்ணுவீங்க. ஏன்னா அதோட கான்டெக்ட் லிட்டரல் மீனிங் வந்து சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. யுவராஜ் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கேரி பண்ணுங்க. இந்த இங்கே ஒரு நாய்ஸாக இருந்து வந்துடுறேன் நான். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஜூயிஷ் கல்ச்சர்ல என்னது? சொல்லுங்க. உங்க இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, டன். நீங்க கண்டினியூ பண்றீங்களா? பேசுங்க. தேங்க்யூ ப்ரோ. இங்கே ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே பிரதர். இப்போ பார்த்துருவோமா? இப்போ ஜீசஸ் ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பார்த்துருவோமா நம்ம ஒன்று ஒன்றா? ஃபாஸ்டிங்லேருந்து
எல்லாத்தையும் பார்த்துருவோமா ப்ரோ? மேத்யூ ஓகே. சாப்டர் 4 verse 2 எடுங்களேன். ப்ரோ மேத்யூ 4th சாப்டர் verse 2. 2 என்ன போட்டிருக்க? ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 40 days and 40 nights. நீங்கள் வந்து நைட்ஸும் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்களா? ஜீசஸ் பார்த்தோம்னா 40 நாளும் பகல்லையும் சரி இரவுலையும் சரி ஃபாஸ்ட் பண்ணிட்டு பசியாக இருந்திருக்காருன்னு எங்கள் ஸ்கிரிப்சரில் இருக்குது, ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்சரில். ஆனால் இவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க, காலையிலையும் சாப்பிட்றீங்க. ஜீசஸ் வந்து மதியம் ஃபாஸ்டிங்கே பண்ணலையே, வைக்கல. ஆனால் நீங்கள் உங்கள் லிட்டரலாக எடுத்துக்கிட்டால் இங்கே பார்த்தோம்னா மதியங்கிற இதுவே கிடையாது. ஆனால் ஜீசஸ் வந்து 40 days கண்டினியூஸாக ஃபாஸ்ட் பண்ணார். எப்படி எலியா பண்ணாரோ மோசஸ் பண்ணாரோ அது மாதிரி. ஸோ இந்த ஒரு டீச்சிங்ஸ் வச்சு ஜீசஸ் ஃபாஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறோம். சொல்லுங்கள் ப்ரோ. நான் சொல்றேன், நீங்க சொல்றது எப்படின்னா 40 days தண்ணி கூட குடிக்காம கண்டினியூஸா அப்படிதான் சொல்றீங்க. அப்படிதான் ப்ரோ பண்ணாரு அவரு. அப்படின்னா அப்படிதான் ப்ரோ நீங்களும் பண்ணணும். அவரோட டீச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி வந்து கிறிஸ்துவர்கள் பண்றாங்களா? இல்ல கிறிஸ்தவர்களுக்கு அப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுக்கு கமாண்டே கொடுக்கல ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஃபாஸ்ட் பண்ணா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு தான் இருக்கு எங்க ஸ்கிரிப்சர்ஸ்ல, தவிர நீங்க கண்டிப்பா ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதுலையும் இல்லை. இப்போ ஜீசஸ் பார்த்தோம்னா கவர்னன்ட், அதாவது ஓல்ட் கவர்னன்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து ஓல்ட் கவர்னன்ட் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் ஓல்ட் கவர்னன்ட்ல தான் இன்னும் இருக்கணும். எங்களுக்கு இது கிடையாது. ஓல்ட் கவர்னன்ட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 613 கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்த்தா நீங்கள் ஃபாலோவே பண்ண முடியாது, எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. சாக்ரிஃபைஸும் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக ஜீசஸ் சொன்ன டீச்சிங்ஸ்க்குள்ளே வரமாட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ கிறிஸ்டியன்ஸை கேட்குறீங்க. இருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது சொன்னீங்க கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு. நாங்கள் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் பேஸ்டாக பார்த்தோம்னா எங்களுக்கு அது கமெண்ட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்கன்னா ஜீசஸ் பண்ண மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம். அவர் தாடி வளர்த்தார், நாங்களும் தாடி வளர்த்தோம். அவர் பவுடவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணார், நாங்களும் பவுடவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம். அவர் ஃபாஸ்டிங் இருந்தார், நாங்களும் ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்னு. அதான் காட்டுறேன் நான். ஃபாஸ்டிங் அவர் இருந்தார், 40 நாள் இரவும் பகலும் இருந்தார். நீங்கள் எங்கே இரவும் பகலும் இருக்கிறீங்க? ரம்ஜானில் காலையிலையும் சாப்பிட்றீங்க, நைட்டும் சாப்பிட்றீங்க. அந்த கேப்பில் தான் ஃபாஸ்டிங் வைக்கிறீங்க. அதுக்கும் டீச்சர்ஸ், அதாவது ஜீசஸோட டீச்சிங்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே சுத்தமாக. அப்புறம் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவீங்க? நீங்க சொல்றீங்களே 40 days கண்டினியூ அப்படி பண்ணணும்னா 40 days கண்டினியூவா பண்ண முடியும்னு சொன்னீங்களா? ஆமா. அதாவது ஜீசஸோட நீங்க கம்பேர் பண்ணது, ஜீசஸ் ஃபாஸ்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணீங்களா? ஃபாஸ்டிங் வைக்கலாம். 1 மீலோ 2 மீலோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான்வெஜ் சாப்பிடாமலே அந்த மாதிரி ஃபாஸ்டிங் வைக்கலாம். நீங்கள் என்ன கிளைம் பண்ணீங்க அப்படின்னா ஜீசஸ் ஃபாஸ்ட் பண்ணாரு, கிறிஸ்டியன்ஸே ஃபாஸ்ட் பண்ணல. அதை தான் நானும் கேட்குறேன். ஜீசஸ் 40 நாள் 40 நைட்டும் ஃபாஸ்ட் பண்ணாரு. முஸ்லீம்ஸ் அதாவது அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ, கிறிஸ்டியன்ஸோட அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஏன் 40 days 40 nights வந்து ஃபாலோ பண்ணல, அதாவது ஃபாஸ்டிங் வைக்கல? இந்த லஞ்சை மட்டும் ஸ்கிப் பண்ணுறீங்க. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு 40 days கண்டினியூவா நார்மல் பீப்புளால பண்ண முடியாது. யார் சொன்னா? எனக்கு டேட்டா காட்டுங்க. பண்ண முடியாது 40 days. டேட்டா காட்டுங்க ப்ரோ. நீங்க உங்களோட ஓன் இன்டர்பிரேஷன் வைக்காதீங்க ப்ரோ. அது தாங்க முடியாது ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ நானும் சொல்றேன். ஜீசஸ் அப்படி ஃபாஸ்டிங் இருந்தாரு ப்ரோ. நீங்க அப்படி இருக்கீங்களான்னு கேக்குறேன். அவரால பண்ண முடியும். ஏன் அவரால் பண்ண முடியும்? அவரு ப்ராஃபட், வெறும் ஹியூமன் தானே ப்ரோ. அவர் ப்ராஃபட் ப்ரோ. ப்ரோ ப்ராஃபட்னா வெறும் ப்ராஃபட் என்ன ப்ரோ பெரிய இது இருக்கு? ஹியூமன் தானே ப்ரோ ப்ராஃபட்னா. ப்ராஃபட்னா என்ன? ப்ராஃபஸி சொல்றவங்க, மெசேஜ் வந்து மக்கள்கிட்ட மெசஞ்சரா சொல்றவங்க. பல அற்புதங்களையும் செய்வாங்க. அற்புதங்கள் செய்யறவர் வந்து ஃபாஸ்டிங் வந்து அப்ப அதை சீட் பண்ற மாதிரி இருக்காதா ப்ரோ? இப்போ நீங்க சொல்றீங்களா ப்ரோ 40 நாள்லாம் ஒரு மனுஷனால இருக்க முடியாது அப்படின்னு. கரெக்ட் தானே ப்ரோ? கரெக்ட் தான்.
இப்போ நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்துருவோமா எவ்வளோ நாள் வந்து ஹியூமன்ஸ் வந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்ன பாருங்க. கிளைம் கரெக்டாக தான் பார்த்துருவோமா ப்ரோ அப்படியே கொஞ்சம் கூகுளில் மட்டும் போட்டுருங்க ஹவு many டேஸ் வந்து அதாவது ஹியூமன்ஸ் வந்து சர்வே பண்ண முடியும் ஃபுட் இல்லாமல். ஃபுட் ஓகே. எவ்வளோ நாள் ப்ரோ போட்டிருக்கு? 3 to 8 வீக்ஸ் ப்ரோ. அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா 1 to 2 months பாசிபிள் ப்ரோ. 2 monthsனு வச்சுக்கோங்களேன், 60 days வரும். 60 days வந்து பாசிபிளாக இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி ஹியூமனால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அவர் ப்ராஃபிட் இல்லைனாலுமே ஹியூமனால் பார்த்தோம்னா 40 days ஃபாஸ்டிங் இருக்க முடியும். அப்படி தான் ஜீசஸ் இருந்திருக்காரு ஹியூமன் நேச்சரில், ஹைப்போஸ்டாட்டிக் யூனியனில். ஸோ அது பாசிபிள் தானே, ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அந்த பாசிபிளை? சரி ஓகே. ஒரு செகண்ட் நிமிஷம். கொஸ்டின் போயிடும் நம்ம. ப்ரோ ஜீசஸ் வந்து கேமல் மீட் சாப்பிட்டாரான்னு கூகுள் பண்ணுங்க ப்ரோ. அது ஆக்சுவலாக கோஷர் ஃபுட்டில் வருதா அப்படின்னு. டயட்ரி லாஸில் ஃபர்பீட் ப்ரோ கேமல் மீட்டு. ஆனால் ஜீசஸே சாப்பிடாது, அவர் ஃபர்பீட்டாக இருந்தது. நீங்கள் எப்படி ப்ரோ சாப்பிட்றீங்க முஸ்லீம்ஸு? எப்படி ப்ரோ அது ஹலால்குள்ளே வருது? எனக்கு புரியல ப்ரோ. அது அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, அவரோட லாஸை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் அவரோட லாஸில் இல்லாததை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுது? ப்ராஃபிட் சொன்னதே மீறி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? ப்ராஃபிட் ஃபாலோ பண்ணதை மீறி. ஆனால் நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் ப்ரோ. நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா அது எங்களோட விஷ். ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, உன் வாயில் போகிறது எதுவுமே அசுத்தம் கிடையாது, உன் மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரேக் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அந்த டயட்ரியில் பார்த்தோம், அந்த ஹோசர் ஃபுட்ஸ்னு பார்த்தோம்னா பேக நேஷன்ஸ்ட்டு இருந்து இஸ்ரேலை வந்து தனியாக கொண்டு போகிறதுக்காக, மேசியாக்காக தான் இஸ்ரேலை சூஸ் பண்ணதாக நோக்கமே. அது நீங்கள் ஜெனிசிஸ் 3:15 ரீட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. அந்த சர்க்கம்சேஷன் நீங்கள் சொன்னீங்களே, அந்த சர்க்கம்சேஷனும் மேசியாக்காக வலியுறுத்துதே தவிர வேறு எதுக்குமே இல்லை. இப்போது நீங்கள் காட்டுறீங்களே, என்ன கேட்டீங்க, அந்த வசனம் இருக்கா 8th டேல தான் பண்ணணும் அப்படின்னு. அந்த இப்போ வசனம் காட்டவா ப்ரோ? காமிங்க. சரி. இப்போ நான் காட்டினதுக்கெலாம் உங்களுக்கு என்ன அதுக்கான ஒரு அப்போஸ் வைங்க ப்ரோ. ஏன்னா இப்போ நான் நீங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே நான் வச்சிட்டேன், எவிடன்ஸோடு வச்சிட்டேன் நான். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, கேள்வி முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஆன்சர் தான் பண்ணணும் ப்ரோ. நீங்கள் லெவிட்டிகஸ் இருக்குல்ல ப்ரோ, லெவிட்டிகஸ் 12th chapter 3rd verse போங்களேன். அதுதான் தோராவில் இருக்கிறது ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்டு மோசஸ்ட்டு அப்படியே இதுவாகி மோசஸ் வந்து தோராவை எழுதும்போது அவர் லாவா அதாவது யாவே தெய்வம் வந்து லாவா கொடுத்த ஒன்று சர்க்கம்சைஸ் பண்ணுறது. அப்போனா ஜீசஸ் வந்து அந்த லாவா சர்க்கம்சைஸ் பண்ணியிருக்காரு. அது நியூ டெஸ்டமெண்ட்லேயே இருக்குது. அப்போ லெவிட்டிகஸ் 12th chapter verse 3 ப்ரோ. on the 8th day the boy is to be circumcised. புரியுதா ப்ரோ? டு பி சர்க்கம்ஸ்டைஸ்ட் அது வந்து கமாண்ட். 8th டேல தான் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ முஸ்லீம்ஸ் நீங்கள் 8th டே வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து 8th டே பண்ணுறாங்களா? மோஸ்ட்லி பார்த்தோம்னா 8th டே யாரும் பண்ணுறது இல்லையே. ஒரு 4-5 வயசு பையன் அவர் அந்த டைமில் தானே பண்ணுறாங்க. குழந்தை பிறந்த உடனே ஒரு 4 daysக்கு உடனே பண்ணுவாங்க, சுன்னத் பண்ணுவாங்க. 4 days உடனே பண்ணக்கூடாது ப்ரோ, அதுவுமே தப்பு ப்ரோ. ஜீசஸோட டீச்சிங்ஸ் படி 8th டே தான் ப்ரோ பண்ணணும். 10th days அதுக்கப்புறம் வந்து ப்ரோ 4 நீங்க வயசுக்குள்ள நான் கேட்கல 8th டேல பண்றாங்களான்னு கேட்குறேன் நான். ஏன்னா நீங்க ஜீசஸோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றீங்க. நீங்க அவர் ஒரு ப்ராஃபட்டா நீங்க மதிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன டீச்சிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. அப்பனா 8th டே தான் நீங்க சுன்னத் பண்ணணும். இப்போ நீங்க 8th டே சுன்னத் பண்றீங்களா ப்ரோ? இது தோரா ப்ரோ ஜீசஸோட டீச்சிங்ஸ் ப்ரோ. இதான் ப்ரோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவரை ஃபாலோ பண்ணணும்னா நாங்கள் பண்ண தேவையில்ல ப்ரோ. ஆனால் எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க நாங்கள் வந்து ஜீசஸ் சொன்ன டீச்சிங்ஸை அவர் ஃபாலோ பண்ண அந்த லாஸை தான் ஃபாலோ பண்ணுறோம், அவர் அதெல்லாம் அழிக்கலாம் இல்லை, அதில் தான் நாங்கள் அப்படியே சர்க்கம்சைஸ் பண்ணுறதுல இருந்து எல்லாம் அப்படியே கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க. இப்போ 8th நீங்கள் சர்க்கம்சைஸ் பண்ணுறீங்களா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா என்ன கேட்டீங்க, ஃபாஸ்டிங். அப்போ ஜீசஸ் வந்து முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு இதுலேயே. செகண்ட் பார்த்தோம்னா ஜீசஸ் வந்து கேமல் சாப்பிட மாட்டார், அப்போ ஒரு முஸ்லீம் இல்லை.
தேர்ட் வந்து முஸ்லீம் ஜீசஸ் வந்து ப்ரோ, எப்படி தான் முஸ்லீம் நான் சொல்றேன் பாருங்க. முஸ்லீம் இல்ல என்பது ப்ரோ, அப்படி கேளுங்க பார்த்தா நாங்களும் முஸ்லீம் ப்ரோ. சப்மிட் பண்றதானே, கேளுங்க ப்ரோ. காடு நம்மளோட இருந்தா சப்மிட் பண்றதானே, இல்லைன்னா லா இலாஹான்னு முஸ்லீமோட சொல்றதா? பொருள் கேளுங்க. ஒரே இறைவனை வணங்குவார். நாங்களும் ஒரே இறைவனை வணங்குறோம். அப்ப நாங்க அந்தந்த முஸ்லீமா? சமூகத்தின் நாங்க முஸ்லீம் சொன்னா அந்தந்த ஒத்துக்குவீங்களா? சமூகத்தின் கேளுங்க, அந்தந்த சமூகத்தின் இறை தூதரை நம்புவர்தான் முஸ்லிம் என்ற பொருள். நாங்களும் ப்ராஃபிட்ஸ் நம்புறோம். நாங்களும் ஒரே காடை தான் நம்புறோம். நாங்க முஸ்லீம்ஸான்னு கேட்குறேன். ஆமா, முஸ்லிம் தான். ஒரே கடவுளை வணங்குவர். அந்த காலத்தில் இருந்த இறை தூதரை நம்புபவர்கள் முஸ்லிம் ம். என்ற பொருள். இது வந்து அப்புறம் அந்த லேட்டரா அந்த மீனிங் ப்ரோ. இது ஆக்சுவலா இந்த ஒரு வேர்டே பார்த்தோம்னா லேட்டரா வந்து அதுக்கு மீனிங் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிறிஸ்துவர்கள் தான் இருந்துச்சு. எப்படின்னா மேசியாவை ஃபாலோ பண்றாங்க, லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிறிஸ்ட ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்தா நாங்கள் வந்து அவரை தான் ஃபாலோ பண்றோம். அப்படி இருக்கும்போது அதனால நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். நீங்க வந்து 6th சென்ச்சுரியில் தான் அந்த முஸ்லீம்ங்கிற வேர்டு வந்துச்சா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு வேர்ட் மீனிங் நீங்க கொடுத்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்றதுனால நீங்க முஸ்லீம்ஸ், அவ்வளவுதான். சரி, ஓகே ப்ரோ. 3 இது காட்டுனீங்க. 3 இதுலையுமே ஜீசஸ் வந்து ஜீசஸோட டீச்சிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை. அவரை ப்ராஃபட்டாக நீங்கள் வந்து மதிக்காமல் இருந்துட்டீங்க 3 இதுலையுமே. 4வது என்ன கேட்டீங்க? சன் ஆஃப் காடாக மதிக்கிறீங்களா, காடாக மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. கரெக்டா? அது லாஸ்ட் கொஸ்டின் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துருவோம். போருக்கு கேட்டாருங்க. போர்க் போர்க் அதுதான் நம்ம காட்டிட்டோமே. இப்போ போர்க் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களை கேட்ட நீங்க, ஜீசஸ் வந்து கேமலே சாப்பிடல, நீங்க ஏன் கேமல் சாப்பிட்றீங்கன்னு கேட்டோமே நம்ம. ஓகே அப்போ ஓகே ப்ரோ. நீங்க அடுத்து அப்போ நீங்க வந்து அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணல, அவர் வந்து அவமதிக்கிறீங்க ப்ராஃபிட்டை. சரி, ஓகே. இப்ப போருக்கு வந்து போர்க் போர் வந்து சாப்பிடுறது வந்து கேட்டதா? வெஸ்டர்ன் சைட்ல பண்றாங்க. வெஸ்டர்ன் சைட்ல பண்றாங்க. சில பேர் வந்து இந்தியாலயும் பண்றாங்க, தமிழ்நாட்டிலயும் சில பேர் தமிழ்நாட்டிலும் பண்றாங்க. பண்றாங்க. ஓகே. அது ம். அது ஏன் பண்றாங்க? வேதத்துக்கு வேதத்துக்கு புறமானது தவறா கேமல் மீட் சாப்பிடக்கூடாது, நீங்க ஏன் சாப்பிடுறீங்க அப்ப? கேமல மொட்டைக்கறி சாப்பிடக்கூடாது ப்ரோ. வேதத்துக்கு புறமானதே பார்த்தோம்னா புறமானது தோரா. பைபிளை விட்டுருங்க, தனாக்கு, ஓல்ட் டெஸ்டமெண்ட் கூட விட்டுருங்க. தோரா அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு கொடுத்த இது தோரா, தௌரத். அதில் பார்த்தோம்னா சாப்பிடக்கூடாதுன்னு மென்ஷன் ஆகிருக்கு கோஷர் ஃபுட்டில் பார்த்தோம்னா. ஏன்னா நீங்கள் ஹலால் ஹராம் சொல்கிறதுக்கு முன்னாடி கோஷர் ஃபுட்டு தான் இருந்துச்சு. அது தெரியுமில்ல ப்ரோ உங்களுக்கு? இருங்க ஒரு நிமிஷம். சரி, பார்த்துட்டு வாங்க. பிரபா ப்ரோ டோட்டலா 5 क्वेश्चंस கேட்டிருக்காருங்களா? அவ்வளோதான் ப்ரோ, அதோட முடிஞ்சு. அதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டீபங்க் பண்ண எல்லாம். அதான் பிரதர், எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டு. இவர் வந்து கேள்வியை வந்து கேட்டு கிளாரிஃபை பண்றதுக்காக வந்தாரா இல்ல டிபேட்டுக்காக வந்தாரா? இப்போ நம்ம கேள்வி கிளாரிஃபை பண்ணிட்டு இப்போ நம்ம கேட்க போறோம் கேள்வி. இல்ல ப்ரோ கேக்குதா? இது வந்து என்ன ஒரு இதுனா, நான் அவரை கூட்டிட்டு வந்த காரணமே, இப்போ இஸ்லாமியர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஜீசஸ் அதான் அல்லாஹ்வுக்கு மகன் தேவையில்லை, அவருக்கு வந்து யாருமே அதான், அவருக்கு எதுக்கு சன்னு, புரியுதுங்களா? அப்ப அவருக்கு எதுக்கு சன்னுனா, கடவுளால எல்லாமே முடியும்னா அப்ப அவருக்கு தீர்க்கதரிசியே தேவையில்ல. கரெக்டா? கரெக்ட் தானே? இப்ப அவருக்கு தேவையற்றவன் போது அப்ப அவருக்கு எதுக்கு தீர்க்கதரிசி? அப்ப அவரே வந்து அவரால் எல்லாமே முடியும்னா எல்லாமே பண்ண முடியும்ல. அப்போ அவர் எல்லாரும் முடியும், அவர் ஆல்மைட்டி, எல்லாமே அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா அவரால் மனுஷனா வர முடியாது. எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மனுஷனா வர முடியாதுன்னு வசனமே கிடையாது பைபிள்ல. ஓகேவா? அந்த வசனத்தை வர கேளுங்க. இல்ல கிடையாது ப்ரோ. நானே பாத்துறேன், கிடையாது. மனுஷனா வர முடியாது கிடையாது. கரெக்ட். இப்போ மனுஷனா ஒருத்தர் வராருன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனா ஒருத்தர் வருவாரு, நம்மளுக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவரு கர்த்தத்துவம் தன் தோல் மேல் இருந்தது, அவரு ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு வசனம். ஓகேவா? அந்த வசனம் ஈசாயால இருக்குது. அது சரியான ஒரு பவர்ஃபுல்லான வசனம் அது. அப்போ அந்த வசனத்தை பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் காடு மனுஷனா வர போறாரு அப்படின்ற ஒரு வசனம் அது.
ஓகேவா? அது சரியான ப்ராஃபஸி. அது வந்து ஜீசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. அதான் அந்த நியூ டெஸ்டாமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கும். நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இம்மானுவேல், கர்த்தர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். ஓகேவா? அது ஈசாயா சொன்ன வசனத்தை இங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. சோ அப்போ கடவுள், நான் அதனாலதான் இவர இப்போ இஸ்லாமியர்கிட்ட, இப்போ என்ன சகோதரர்களும் சரி, இப்போ இஸ்லாமியர்களும் சரி, நிறைய பேரு என்னோட காரணம் என்னன்னா, ஜீசஸ் வந்து அல்லாஹ் வந்து தேவையற்றன்னும் போது, அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து தீர்க்கதரிசியே தேவையில்லை. அவரு வானத்துல இருந்தே குரல் கொடுத்து எல்லாரும் மிரட்டலாமே, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அவரே இது பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அது தீர்க்கதரிசி தேவையில்ல. சோ அப்ப அவருக்கு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. அதனால தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. ஓகேவா? அப்போ தீர்க்கதரிசியோட பவர்ஃபுல்லா ஒருத்தர் வேணும்னா அதுக்காக தான் அவர் சன்னை கொடுக்கப்பட்டார். கரெக்ட் அவர் ப்ரோ, சன்னை கரெக்ட். ஆமா நீங்க சொல்றது ஆமா கரெக்ட் ஆமா. ப்ரோ. என்னன்னா நம்ம ப்ரோ ம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கொஸ்டின்ஸ் கேட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ம் அவருக்கே ம் தெரியாத சில விஷயங்கள் நம்ம என்னன்னு சொல்லி காட்டிடலாம். ம் ஓகே சரிங்களா? ப்ரோ, ஓகே ஓகே. ஏன்னா நிறைய விஷயம் அவர் தெரிஞ்சிருக்காது, அதனால தான். ம் ஓகே இல்ல ப்ரோ, ப்ரோ, அவர் இதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்காரு. அவர் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கட்டும் ப்ரோ, நம்ம சொல்லலாம். ஓகே அவருக்கு ப்ரோ. என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வைக்கட்டும். நம்ம அவர் கேட்கற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிட்ட ஆன்சர்ஸ் இருக்கு. சோ அதான் அதனால ப்ரோ, அவர் இப்போதைக்கு இந்த கேட்கற கொஸ்டின்ஸ் 5 to 6 கிளியர் பண்ணிட்டு பண்ணிடலாம் அவருக்கு ப்ரோ, பண்ணிடலாம். தெரியாத சில விஷயங்கள் நம்ம என்னன்னு காட்டிடலாம். அதுக்கப்புறம் காட்டிடலாம் ப்ரோ, கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா. அவரு கேட்கட்டும். சரிங்களா? ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஓகே. ஓகே. ப்ரோ ஏதோ கேக்குறீங்கன்னு சொன்னீங்களே, கேக்குறீங்களா அப்துல் ப்ரோ? ஏதோ பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க, பார்த்துட்டீங்களா? இப்போ ஒரே நாங்க ஒரு ஏன் நிமிஷம் bro. போருக்கு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு நான் காட்டிடவா ஏன்னு? ஆனா ஹதீஸில் மென்ஷன் பண்ணிருக்கு ப்ரோ, கேமல் ப்ரோ சாப்பிடலாம்னு. ஹதீத்ஸ் எங்களுக்கு தேவையில்ல ப்ரோ. நான் கேட்கறது நீங்க டீச்சர்ஸை தான், நீங்க ஜீசஸை தான் சொல்றது ஃபாலோ பண்றீங்க. தோரால மென்ஷன் பண்ணிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அல்லாஹ் வந்து மாத்துறாரா ப்ரோ? சொல்லுங்க. சரி, எதனால கேமலை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் இது சொல்லுங்க. அன்க்ளீன் அது. இதுல என்ன பாதிப்பு இல்ல ஏதாச்சும் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி ஆல் சொல்லுங்க அந்த டயட்டரி லாஸ் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டோட சேர்த்து பாலுமே சாப்பிடக்கூடாது. அப்படி பார்த்தா இப்போலாம் நம்ம பிரியாணியே சாப்பிட முடியாது. அந்த வெங்காய தாளிச்செல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியாது. அது வந்து இப்போ பாதிப்பு வருது அந்த கணக்குக்காக கிடையாது. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே சர்க்கம்சேஷன் வந்து சுத்தத்துக்காகவும் கிடையாது. டயட்டரி லாஸ் பார்த்தோம்னா பாதுகாப்பாதுக்காகவும் கிடையாது. பிரபா வேக நேஷன்ஸ்ட்ட இருந்து பிரபா அந்த நேஷனை பிரதர் வந்து தனியாக கொண்டு போகிறதுக்காக. பிரபா பிரதர் சொல்லுங்க ப்ரோ. சாரி ஃபார் இன்டரப்ட். என்னன்னா, இல்லை இல்லை. இப்ப அல்லாஹ் வந்து மாத்திட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு அவரு ஆமாம். வந்து பதில் சொல்லாம அடுத்து போயிட்டாரு. அது மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கங்க பிரதர். சரி, ஓகே ப்ரோ. ஓகே. அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா இஸ்ரேல் நேசத்தை சொல்லும் பொழுது கேமல் சாப்பிடணும்னு சொன்னவர், ஹதீஸில் பார்த்தோம்னா கேமல் சாப்பிடலாம்னு சொன்னார். மாறுபாடானவரா அல்லாஹ் வந்து இன்னொன்று சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்கிறவரா? அப்படி எதுவும் பாதிப்பே இல்லை அப்படின்னா இப்போ சாப்பிடலாம் அப்படின்னா அப்பயே சாப்பிட விட்டுருக்கலாமே. புரியல, செக் ஆகுது, சொல்லுங்க. இல்லை கேக்குதா ப்ரோ? இல்லை ப்ரோ, இல்ல, இல்ல, இப்போ உங்களுக்கு கிளியரா கேக்குது. இஸ்ரேல் பேசுங்க. இஸ்ரேல்கிட்ட வந்து கேமலை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவர், ஹதீஸில் பார்த்தோம்னா கேமலை சாப்பிடலான்னு சொன்னவர், அதாவது சொல்கிறாரு அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்கிறாரா? அப்போ ஒருவேளை கேமலை பாதிப்பே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா எதுக்கு இஸ்ரேல்கிட்ட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? அல்லாஹ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாரா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. சரி bro. Doubt. சரி, ஓகே. ஆறா ப்ரோ, நம்ம அவர் சொன்ன அந்த காமன் அந்த தாவாவே நம்ம டீபங்க் பண்ணிடுவோம். ஜீசஸ் வந்து ஹீரோ இஸ்ரேல் த லார்ட் அவர் காட் இஸ் ஒன்னு சொன்னார்ல, அதோட ஆக்சுவல் மீனிங்கை நம்ம காட்டிடுவோம் என்ன அப்படின்னு. ஏன்னா அந்த வேர்சஸ் பார்த்தோம்னா நிறைய நான் கேட்டிருக்கேன். முஸ்லீம் பிரதர்ஸ் வந்து ரொம்ப தப்பாக பைபிள் கரப்டட் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பைபிளோட லிட்ரல் மீனிங்கே நீங்கள் கரப்ட் பண்ணி சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களா இல்லை அதோட கான்டெக்ஸ்ட்டே புரியாமல் சொல்கிறீங்களா அப்படின்னு. ப்ரோ அது வந்து மார்க் ப்ரோ, மார்க் 12:29. The most important one answered Jesus is this: Hear, O Israel, the Lord our God, the Hello, Lord is one. இதானே ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குது. இந்த இந்த வசனம் தானே?
இல்ல ப்ரோ, நீங்க ஜீசஸ் வந்து இந்த கடவுளை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்களே, இந்த வசனம் தானேன்னு கேட்குறேன் நான். தமிழ்ல கூட பாருங்க, மார்க் 12:29. ஆமா, இந்த வசனம் தானே? கடவுள் ஒருவனே. சூப்பர், கடவுள் ஒருவரே. இது ஆக்சுவலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தானே இது? அவர் சொன்னது வந்து எல்லா தீர்க்கதரிசியும் அதான் சொன்னாங்க. சூப்பர் ப்ரோ. எல்லா தீர்க்கதரிசி தான் சொல்றாங்க. நம்ம எல்லா தீர்க்கதரிசி சொன்னது என்னன்னு பார்த்துருவோம். பிரதர், டியூட்ரானமி 6th சாப்டர் 4th to 5th verse போங்களேன். டியூட்ரானமி 6th சாப்டர் 4 verse 4 to 5 அந்த மாதிரி போட்டுக்கும். ஹீரோ இஸ்ரேல், த லார்ட் அவர் காட், த லார்ட் இஸ் ஒன். ஓகே ப்ரோ. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன மொழி ப்ரோ பேசினாரு? தௌரத் வந்து எதில் எழுதப்பட்டது? ஹீப்ரு. சூப்பர் ப்ரோ, ஹீப்ரூ ப்ரோ. ப்ரோ ப்ரோ கூகுள் போயிருங்க ப்ரோ, நீங்க அவரே சொல்லிட்டாரு. என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கு? ஹியருக்கு என்ன போட்டிருக்கு? ஷமா. இஸ்ரேலுக்கு என்ன போட்டிருக்கு? இஸ்ரேல். யாவேக்கு என்ன போட்டிருக்கு? யாவே. அவர் கார்டுக்கு என்ன போட்டிருக்கு? எலோஹினி. யாவேக்கு என்ன போட்டிருக்கு? யாவே. இல்லை ப்ரோ, கடைசி தெரியுதா ப்ரோ? அப்துல் ப்ரோ, இங்கிலீஷ்ல பாருங்களேன், இஸ் ஒன்னு இருக்கா? இருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ப்ரோ, கேட்கல ஒழுங்கா. ஒண்ணுன்னு இருக்கு. ஒன்றுக்கு என்ன போட்டிருக்கு ஹீப்ரூல? அதாவது யாவே தேவன் வந்து அந்த வார்த்தை எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு. என்ன வார்த்தை கொடுத்துருக்காரு? ஈக்காடுன்னு கொடுத்துருக்காரா ஹீப்ரூல? எல்லா ப்ராஃபட்ஸும் சொன்ன அந்த தேவன் ஒருவரே அப்படிங்கிறது கொடுத்துருக்காரா? இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஹீப்ரூலாம் தெரியாதுல்ல ப்ரோ, இங்கிலீஷோட மீனிங் தெரியும். ஹீப்ரூ நானா சொன்னா நீங்க ஏதாச்சும் நினைச்சுப்பீங்க, இது ஏதோ கதை விட்றாண்டா அப்படின்னு. அதனால நம்ம போய் அதோட ஆக்சுவல் மீனிங்கே பார்த்துரும். ப்ரோ நீங்க அதோட மீனிங் போட்டுருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இருக்கு? என்ன ப்ரோ இருக்கு? காம்பவுண்ட், கலெக்டிவ், ஒன்னஸ் ரேதர் தென். என்ன போட்டிருக்கு? மேரி நியூமெரிக்கல் சிங்குலாரிட்டி. அப்படின்னா மீனிங் என்ன ப்ரோ? என்ன இதான் ப்ரோ ஆக்சுவலாக கொடுத்தது, மோசஸ் கொடுத்த அந்த வார்த்தையை. ஒரே கடவுள் தான். எந்த மாதிரியான கடவுள்னு பாருங்க. எப்படின்னா நியூமெரிக்கல் சிங்குலாரிட்டி நீங்கள் சொல்கிறீங்களே, அது ப்ரோ அதுக்கு சொல்லுவாங்களே அவங்க தௌவித், அது ஒன்னஸ் அப்படிங்கிறதுக்கு. புரியல. அது வந்து நீங்க சொல்லுவீங்களே தௌவித், அது தௌஹீது. இது வந்து தௌவித்தே கிடையாது ஆக்சுவலாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது வந்து தௌவித்தே கிடையாது. அதான் அடிச்சிருக்கா பாருங்களேன். எதோ நியூமெரிக்கல் சிங்குலாரிட்டியை தவிர்த்துட்டு என்னன்னா கலெக்டிவ் ஒன்ஸ் தான். அப்படின்னா என்ன? காட் இஸ் ஒன்று, ஒரே தெய்வம் தான். அது எப்படின்னா அந்த ஒன்று என்ன இருக்குது? யுனைட்டடாக இருக்குது ப்ரோ. அது நீங்கள் வேர்சஸ் ஜெனிசிஸ் 2:24 பார்த்தோம்னா, ஆதாமும் ஏவாளும் ஒரே சரீரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது. ஒரே சரீரம்னா 2 பேரும் தனித்தனி ஆள் தான், ஆனால் அந்த யூனிட்டியை குறிக்குதா? அதுதான் ஈக்காடு. இதுதான் மோசஸ் கொடுத்த வசனம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் ஒரே, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ப்ராஃபட்ஸும் அதான் சொன்னாங்க, நாங்களும் அதான் சொல்கிறோம். எல்லா ப்ராஃபட்ஸும் ஒரே தெய்வத்தான் வழிபட சொன்னாங்க. அந்த ஒரே தெய்வம் வந்து திரியேக தெய்வம்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுலேருந்து ஜீசஸும் சொன்னதுல எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த தௌஹீத் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து நீங்கள் பைபிளில் காட்டுங்க ப்ரோ. ஏன்னா நீங்கள் பைபிளில் இருக்க ப்ராஃபட்ஸ் எல்லாம் அதே சொன்னாங்கன்னு காட்டுறீங்க. இப்போ அதுக்கு வந்து யாச்சிடுன்னு ஒரு வார்த்தை வேணும். ஏன்னா யாச்சிடுன்னு அதான் பார்த்தோம்னா ஆமாம் இதான். இப்போ தௌஹீத்துங்கிறதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஹீப்ரூவில் பார்த்தோம்னா யாச்சிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இப்போது ஹீரோ இஸ்ரேல், த லார்ட் அவர் காட் இஸ் ஒன்றுங்கிறத ஷமா இஸ்ரேல், யாவே எலோஹினி, யாவே யாச்சிட் அப்படிங்கிற ஒரு வசனத்தை மட்டும் காட்டுங்க, நான் முஸ்லீம் கொண்டுறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் நான். அப்போ கரெக்டு தான். அப்போ நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதெல்லாம் தப்பு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். யாச்சிடின்னு போட்டுங்க ப்ரோ ஹீப்ரூவில். பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தௌஹீத் ஒன்லி, ஒன் அண்ட் ஒன்லி. இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ப்ராஃபட்ஸும் சொல்லணும் அப்படின்னா மோசஸ் பார்த்தோம்னா இதுதான் ஈக்காடுன்னு சொல்லாமல் யாச்சீட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எங்களோட மோசஸ் த ப்ராஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைப்பா உங்களுக்கு நான் எனக்கு கொடுத்தவர் வந்து திரியேக தெய்வம், அவர் வந்து தௌஹீத் கிடையாது, அவர் வந்து ஈக்காடாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் எந்த இன்டர்பிரேஷனை வச்சு இது வந்து யாச்சிட் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. அதுக்கு தான் ஆன்சர் இருக்கா? இதான் ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன் நான். வெறும் வார்த்தையால் சொல்லலாம், எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன், ஷோ பண்ணிட்டேன்.
ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ம். ஏன் ஜீசஸ் ஓகே கிரைஸ்ட் அவ்வளோதான். பீஸ் பி அப்பான் ஹிம் அவரே ஏன் சொல்ல நான் தான் கடவுள் என்று ஏன் சொல்லவே இல்லை? ப்ரோ ஜான் 8:58க்கு போங்க ப்ரோ. ப்ரோ அவ்வளோதான், இதுக்கு மேலே போங்க ஆடக்கூடாது, அவ்வளோதான், அதான் கடைசி கொஸ்டின். நான் போங் பண்ணல ப்ரோ. ஏன் டைரக்டா எதுலயும் மென்ஷன் பண்ணியே இல்லை? டேரக்டா ஏன் ப்ரோ மென்ஷன் பண்ணணும்? யூதர்கள் வழிபட்டது யாவே தெய்வத்தை, ஆ அவங்க என்ன எல்லாவே வழிபட்டாங்க. ப்ரோ ப்ரோ இப்போ ப்ரோ ப்ரோ இருங்க ஒரு இருங்க ப்ரோ நிமிஷம். ப்ரோ அவரு ப்ரோ அவரு டைரக்டா சொல்லலன்றார்ல. அவர் டைரக்டா இப்போ ஜீசஸ் வந்து சொல்றாரு, ஐ எம் தி ஆல்பா அண்ட் தி ஒமேகா, த ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட், இன் த பிகினிங் அண்ட் த எண்ட். முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இப்ப ஆல்பா அண்ட் ஒமேகானா அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா கோயின் கிரீக்ல? அப்துல் ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆல்பா அண்ட் ஒமேகானா என்னது ப்ரோ? ப்ரோ அந்த ஜான் 8 அதில் பாருங்களேன், அதில் அந்த ஆக்சுவலாக அந்த 56லேருந்து பாருங்களேன், யுவர் ஃபாதர் ஆப்ரஹாம் ரிஜாய்ஸ்டு அட் த தாட் ஆஃப் சீயிங் மை டே. என்ன பண்ணியிருக்காரு, ஆப்ரஹாம் வந்து பார்த்துருக்காரு, ஹி சா இட் அண்ட் வாஸ் கிளாட். அப்போனா ஜீசஸ் வந்து ப்ரீக்ஸ்டின்ஸாக முன்னாடி இருந்திருக்காரு. ஓகேயா? அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க, யூ ஆர் நாட் எட் 50 இயர்ஸ் ஓல்டு, 50 வயசு கூட ஆகலை நீனு அவரை பார்த்தேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் என்ன கோட் பண்ணுறாரு, வெரி 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 ட்ரூலி ஐ டெல் யூ ஜீசஸ் பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் born ஐ ஆம். இது சொன்னால் இப்போ உங்களுக்கு புரியாது, ஏன்னா ஐ எம் தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ப்ரோ அப்படியே நம்ம 59 verse அப்படியே போட்டுக்கோங்களேன், அதோட சேர்த்து 59 மட்டும் போட்டுக்கோங்க. At this they picked up stones to stone him. எதுக்கு ஸ்டோன் எடுத்தாங்க? அவர் வெறும் ப்ராஃபட்னு சொன்னால் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது ப்ரோ, தோரா சட்டத்தின்படி. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோமா, எதுக்கு வந்து ஒரு நிமிஷம் எதுக்கு அவங்க வந்து கல் எடுத்தாங்கன்னு பார்த்துருவோமா ப்ரோ. நீங்கள் ஜான் 8:15 என்னோட கான்டெக்ட் மட்டும் கூகுளில் போடுங்களேன். இன் கிறிஸ்டியானிட்டிலாம் போட தேவையில்ல, சும்மா கான்டெக்ட் ஸ்காலர்ஸ் எல்லாம் இது பண்ணது, அதோட ஓன் கான்டெக்ட் என்ன கோயின் கிரீக்கில் அந்த மாதிரி பாருங்களேன். எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, என்ன போட்டிருக்காங்க, விச் தி அண்டர்ஸ்டுட் அஸ் டைரக்ட் கிளைம் டு டிவினிட்டி. டிவினிட்டினா என்ன ப்ரோ? கடவுள் தன்மை ப்ரோ. ஓகே ப்ரோ, அந்த கிளைம் ஆஃப் டிவினிட்டிக்கு அந்த கீ கான்டெக்ஸ்டல் பாயிண்ட்ஸில் என்ன போட்டிருக்கு, கனெக்டிங் எதை கனெக்ட் பண்ணுது, மோசஸ்ட்ட சொன்ன அதே வார்த்தையை பார்த்தோம்னா அங்கேயும் சொல்லியிருக்காரு, ஆபிரஹாம் முன்னாடி இருந்தேன்னா ஆபிரஹாமுக்கு யாவே தெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டான், கலி கூர்ந்தான்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் போது தான் இதில் வந்து என்னடா தெய்வீகமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ப்ராஃபட்டாக பேசுனா யார் கூட அடிக்க போகிறா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து கிளைமே பண்ணலேன்னு, இது ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்கள் முஸ்லீம் இல்லை. இப்போது நான் இப்போ அல்லானா வெறும் கடவுள்னு தான் அர்த்தம். இப்போ நான் கோவிலுக்கு, ஒரு சிவன் கோவிலுக்கு அதுக்கோ போயிட்டு நான் அல்லாவை கும்பிட்டேன் அப்படின்னா மற்றவங்க என்னை என்ன புரிஞ்சுப்பாங்க, என்னடா கோவிலுக்கு வந்துட்டு முஸ்லீம் காடை கும்பிட்றான்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஆனால் நான் டேரக்ட் என்ன சொல்கிறேன், நான் சும்மா கடவுள் தான் சொன்னேன், நான் கோவிலுக்கு போனேன் கடவுளை கும்பிட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் என்ன சொன்னேன், கடவுளுக்கு பதிலாக அல்லான்னு சொன்னேன், அவ்வளோதான். யார்கிட்ட எந்த சொல்லணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல ப்ரோ, யாருக்கு என்ன புரியும் அப்படிங்கிறது. யூதர்கள்ட்ட போய் கடவுள்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு கடவுள்னு சொல்கிறத விட யாவேன்னு சொன்னால் தான் புரியும் கடவுளுடைய. ஏன்னா யூதர்களோட கடவுளே யாவே தான், அந்த கவர்னன் டைட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, நான் தான்ப்பா கடவுள்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அது புரியல, உங்களுக்கு புரியாதனால ஜீசஸ் வந்து டேரெக்டாக இதுக்கு மேலே டேரெக்டாக அவர் சொல்ல முடியாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஐ ஆம் அப்படின்னு சொல்லி எக்ஸோடஸில் கனெக்ட் பண்ணிட்டாரு, மோசஸ்ட்டு கொடுத்ததை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டாரு. கனெக்ட் பண்ணதுக்கு விளைவாக தான் அவங்க வந்து யூதர்கள் வந்து கல் எடுத்திருக்காங்க. எதுக்கு எடுத்திருக்காங்க கல் பாருங்க, அக்யூசியேஷன் ஆஃப் பிளாஸ்பமி. எதுக்கு இல்லை, மோசைக் லாக்கிலேயே தேவதூஷணம் பேசக்கூடாது. அவ்வளோதான் ப்ரோ. அப்துல் ப்ரோ. ப்ரோ ஆரா ப்ரோ, நீங்கள் ஸ்க்ரீனை இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட 5-6 கேள்வி கேட்டீங்க, 5-6 கேள்வி படி பார்த்தோம்னா நாங்கள் கரெக்டாக ஜீஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். 5 படியுமே நீங்கள் ஜீஸை ஒரு இதில் கூட ஃபாலோ பண்ணல. அப்போது நாங்கள் தான் அவர் அதிகமாக லவ் பண்ணுறோம், நாங்கள் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் ஜீஸை வந்து. நீங்கள் சும்மா எல்லாத்தையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் ஒழுங்காக பண்ணலை, இருங்க ப்ரோ, ஃபாஸ்டிங் ஒழுங்காக பண்ணலை, கேமல் மீட் சாப்பிட்றீங்க. அவர் சொன்ன அந்த ஒன் கார்டை பார்த்தோம்னா நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாச்சிடுன்னு மாற்றிட்டீங்க ஈ கார்டை. ப்ரோ நான் சொல்றது கேளுங்க. முடிஞ்சு ப்ரோ, ஆக்சுவலாக நான் சொல்கிறதெல்லாம் முடிஞ்சு. நீங்கள் கேட்ட கேள்வியில் 5 கேள்வி கேட்க சொன்னேன், 5 கேள்வி கேட்டீங்க, எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, அதுக்கு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மேலே எந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் கேட்க வேணாம். என் டைம் இல்லையா ப்ரோ?
அதுல இருக்கு ப்ரோ ப்ரோ. அப்துல் ப்ரோ அவர் இது சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜம்பிங்கா போயிட்டே இருக்கு ப்ரோ. ப்ரோ அதான் இருங்க ப்ரோ. பிரபா ப்ரோ, அப்துல் ப்ரோ கேக்குதா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்ட 5 கொஸ்டின்ஸுக்கும் அவர் ஆன்சர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஆன்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு அவரு. இப்போ இவ்வளவு சொன்னார்ல அவரு, எல்லாம் இப்போ ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்குதானே எடுத்து காட்டினாரு உங்களுக்கு, வெளியில எதுவும் காட்டல. கரெக்டா? கரெக்ட் தானே ப்ரோ? ப்ரோ நான் இது பதில் நான் வந்து எனக்கு ஒரு டைம் வேணும் ப்ரோ. நான் அதுக்கப்புறம் வந்து அது சொல்றேன். ஐயோ அதுல ப்ரோ, நீங்க இப்ப பார்த்ததுல என்ன உங்களோட ஒப்பீனியன் கேக்குறேன் ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு படத்தை வந்து பாத்துட்டு வரீங்க, வெளியே ரிவ்யூ கேக்குறாங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிட்டாரு ஸ்கிரிப்சர்ஸ் இருந்து. இப்போ இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். ப்ரோ இதுல ஒண்ணுமே இல்லை, எதிரார் தான். ஒண்ணு நான் தப்பா சொல்லியிருக்கேன், இல்லைன்னா நீங்க தப்பான போதனைகளை ஃபாலோ பண்றீங்க. நான் தப்பா சொல்லணும்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என்னன்னு. இப்போ திருப்பி நீங்க போய் பார்த்துட்டு வந்தாலும் இந்த உண்மை வந்து மாறாது. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காட்டினது எதுவுமே நான் சொன்ன மாதிரி என் வாயில எதுவும் வாயில அடிச்சுடல நான். ஸ்கிரிப்சர்ஸ்ட்ட காட்டினேன், ஸ்கிரிப்சர்ஸ் கான்டெக்ட் புரியறதுக்காக உங்கள்கிட்ட கூகுளே காட்டினேன் நான். நீங்க 40 நாளைக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க, 2 மாசம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுது, பாசிபிள்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நான் காட்டும் பொழுது இதுக்கு நீங்கள் மாறா எதுவும் கொண்டு வர முடியுமா? சரி, கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட 5 கேள்விக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் கேட்குற என்ன கேள்வினா, நீங்கள் ஜீஸை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் ஜீஸை ஃபாலோ பண்ணுறோமா? லார்ட் அண்ட் சேவர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கரெக்டானவர், ஹிஸ்டாரிக்கலாக கரெக்டானவரா, இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபேண்டசியானவர் வந்து கரெக்டானவரா? நான் சொல்றது என்னன்னா ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபேண்டசியானவர் நீங்களே கிரியேட் பண்ணவர், சொல்லுங்கள். நான் கிரியேட் பண்ணல. இல்லை முகமது அவர் ப்ராஃபட், உங்கள் ப்ராஃபட் கிரியேட் பண்ணவர், சொல்லுங்கள். ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதுதான் இந்த சமூகம் ஃபாலோ பண்ணும் ப்ரோ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலக சமூகமா? ப்ரோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகம் அதோட முடிஞ்சிச்சு. புது ப்ராஃபட் வந்த உடனே அதுக்கப்புறம் கடைசி இறை தூதரை நம்ப வேண்டும் ப்ரோ. அவர் சொல்றதுதான் ஃபாலோ இருங்க. அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கா? அப்படின்னு யாருங்க சொல்றா? முகமது நபியை ஃபாலோ பண்ணணும்னு யாரு சொல்றா? அதுக்கு முன்னாடி வந்தாங்க ப்ரோ யாராச்சும் ப்ரோ சொன்னாங்கன்னா ப்ரோ ப்ரோ பிரபா ப்ரோ, ஒரு நிமிஷம். இப்ப அவர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு அவரு? கடைசி இவர் வந்துட்டாரு, இவரை தான் ஃபாலோ பண்ணும். கரெக்டா ப்ரோ? இப்போ மோசஸ்க்கு அப்புறம் எத்தனை தீர்க்கதரிசி வந்தாங்க? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க தானே மோசஸ்க்கு அப்புறம். தாவீது வந்தாரு, ஜக்கரியா இருக்கிறாரு, ஜான் இருக்கிறாரு, அப்புறம் வந்து நம்ம அவர் பேர் என்னது, அவர் பேர் என்னது ப்ரோ? இன்னொருத்தர் இருக்காரு, சாமுவேல் இருக்காரு. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, கரெக்டா? ப்ரோ இன்னொன்னு கேளுங்க. நம்ம முகமது தான் கடைசி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லியிருக்காருல நம்ம அப்துல் ப்ரோ. இது வந்து அல்லாவே சொல்லியிருக்காரு, கரெக்ட்டுங்களா? ஆமா, கரெக்ட் தானே அப்துல் ப்ரோ? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ. அப்புறம் இந்த ஜோசப் ஸ்மித்னு ஒருத்தர் வந்தாரு, அவருமே வந்து பைபிள் கரெக்ட்னு தான் சொல்லியிருக்காரு. அவரு யாருங்க? அதுவுமே ஒரு ஏஞ்சல் தான் கைட் பண்ணுச்சு, தெரியுமா? ஜோசப் ஸ்மித், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரதர் நான் பேசலாமா? ப்ரோ நீங்க பேசுங்க. ஆரா ப்ரோ நீங்க பேசுங்க. தேங்க் யூ ப்ரோ. ஓகே. அப்துல் பிரதர், கேக்குதா நான் பேசுறது? கிளியரா இருக்கா? கேக்குது. ஓகே பிரதர். இப்போ ஃபைனல் ரெவலேஷன், ஃபைனல் ப்ராஃபட் யாரு பிரதர்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூப்பர் பிரதர். இப்போ நாங்கள் ஜீசஸ் தான் ஃபைனல்னு நினச்சிட்டு இருக்கோம் ரெவலேஷன். இப்போ நீங்கள் புதுசாக வந்துட்டு ரெவலேஷன் கடைசி ஃபைனல் ப்ராஃபிட்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம் பிரதர். ஹலோ ப்ரோ உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குது, அப்துல் ப்ரோ தான் கேட்கல. கேக்குது சொல்லுங்க. கரெக்டா பிரதர்? ஆமா. ஓகே பிரதர். ஓகே. இப்போ நாளைக்கு மகதின்னு சொல்லி ஒரு மகதி டெஸ்டமெண்ட் வரப்போகுது பிரதர், அது தெரியுமா? மகதி டெஸ்டமெண்ட் பிரதர், ரெவலேஷன் மகதி டெஸ்டமெண்ட், நியூ புக். மகதி டெஸ்டமெண்ட் நியூ புக் ஆமா வரப்போகுதா? ஆல்ரெடி வந்துருச்சு, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவர் தான் புதிய ப்ராஃபட் நீங்க நினைக்கிறீங்களா? அவர் தான் பிரதர் சொல்றாரு. இல்லையே,
குரானை சொல்லுத இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குரான் மென்ஷன் பண்ணிருக்கு. இல்ல அவரே வந்து குரானையும் பைபிளையுமே சேர்த்து தான் எழுதியிருக்காரு டெஸ்டமெண்ட்ல. காட்டவா நானு? மஹதி டெஸ்டமெண்ட். ஆமா, காட்டவா? ரெடியா பாக்குறதுக்கு? அதுல குரானும் பைபிளும் சேர்ந்து காமிங்க. இருக்கும் பிரதர். பைபிள் மட்டும் இல்ல, குரானே தப்புன்னு சொல்லி எழுதியிருக்காப்ல. ரெடியா பாக்குறதுக்கு? சரி காமிங்க அது. ஓகே, இதோ ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. புரியுதுங்க ப்ரோ. ஓகே பிரதர். அப்துல் பிரதர், The goal of the wise. அப்துல் பிரதர் கீழே படிங்க, என்ன எழுதியிருக்கு? The gospel of the righteous of the family of Muhammad. இவர் என்ன சொல்றாரு? பைபிளும் குரானும் தப்பு, இப்ப நான் கொண்டு வரதான் கரெக்ட்ன்றாரு பிரதர். இப்ப இதை ஒத்துக்கிறீங்களா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே வேதா, சூப்பர். இப்போ இந்த கான்டெக்ட் மட்டும், இந்த கண்டென்ட் மட்டும் படிங்க அப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஒரே நிமிஷம். இப்போ படிங்க பிரதர். ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதியிருக்கு? The first covenant with Adam, peace be upon him. அடுத்து பிரதர், அடுத்து படிங்க. செகண்ட் Noah, peace be upon him. அடுத்து தேர்ட் பிரதர். Abraham, ஃபோர்த் பிரதர். Musa, peace be upon him. ஃபிஃப்த் Isa, peace be upon him. சிக்ஸ்த் Muhammad, peace be upon him. செவன்த் Family. The seventh covenant with Ahmad al-Hassan, from him is peace. எக்ஸாக்ட்லி பிரதர். இவர் என்ன சொல்றாரு? நான் தான் கடைசி ப்ராஃபட், ஃபைனல் ப்ராஃபட், இதுதான் ஃபைனல் டெஸ்டமெண்ட். இவர் எதையும் வந்து அக்செப்ட் பண்றாரு பாருங்க. த ரியாலிட்டி ஆஃப் த crucifixion ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த ரெசரக்ஷன் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ சொல்லுங்க பிரதர், இவர் வந்து ஒரு இஸ்லாத்துல இருந்து வந்த ஒரு மனிதன், அகமது அல் அசான். இவர் எப்படி ஜீசஸ் குரூசிஃபை ஆனாரு மென்ஷன் பண்ண முடியும்? எப்படி ரெசரக்ஷனை பத்தி பேச முடியும்? குரானுக்கு புறன்பா இல்ல இது? முரண்பாடா இல்ல? இந்த வேதத்தை தன்னை கேளுங்க. இதுல வந்து ஜீசஸ குரூசிஃபை பண்ணிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. நைன்த்ல என்ன எழுதியிருக்கு பாருங்க, படிங்க. ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா என்னது பிரதர்? இது ஃபேக் ப்ரோ. இது என்னது? புரியல. இது ஃபேக் ப்ரோ. இது நீங்க காட்டுறது ஃபேக்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபேக்கா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர், சூப்பர். இப்போ நான் வந்து இன்னொன்னு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு. ஓகே, இங்க என்ன பிரதர் எழுதியிருக்கு? ஒரே நிமிஷம் படிங்க. ஹலோ, கேக்குதுங்க ப்ரோ, கேக்குது. ஒருவேளை அவருக்கு நெட் ப்ராப்ளமோ? அதான் தெரியல. அதான் நான் அப்துல் ப்ரோ காட்டுறப்ப. இருக்கீங்களா? அப்துல் ப்ரோ ப்ரோ இருக்காரா இல்லையா? இல்ல, நான் காட்டுறப்ப தான் இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூலாம் வரும் ப்ரோ. ப்ரோ சர்ச் பண்ணுவாரு ப்ரோ. ஆக்சுவலா அது இருக்கா இல்ல எதுவும் காட்டுறாங்களா அதேதான். பிரதர் இங்க பாருங்க, ஏதோ .comல கூட போய் காட்டுறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு வெப்சைட்டே இருக்கு. இது ஃபேக்காம் ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ நாங்க குரானை நம்புறது? சொல்றதுக்கு ஒண்ணும் யாரோ ஒருத்தர் வந்து இப்படி எழுதுற, நீங்க ஃபேக்குன்னு சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் 6th சென்ச்சுரியில வந்து சொல்றது, நாங்க எப்படி ப்ரோ நம்புறது? ப்ரோ லெஃப்ட் ஆயிட்டாரு ப்ரோ. லெஃப்ட் அவ்வளவுதான்.